512வது திருநாமம். ஓம் நஹுஷாய நமஹ. தனது மாயையினால் ஜீவர்களை கட்டுபவர். துரகவிஹகராஜஸ்யந்தனாந்தோளிகாதிஷு அதிகமதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம். ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான வாகனங்களில் வரதனுக்கு புறப்பாடு நடைபெறுகின்றது. ஒரு நாள் சாற்றிக்கொண்ட திருவாபரணங்களை மறுநாள் சாற்றிக்கொள்ளாமலும், ஒரு நாள் திருமேனியில் உடுத்திக்கொண்ட பீதக வாடைகளை மறுநாள் அவன் உடுத்திக்கொள்ளாமலும், புதியதான வஸ்திரங்களையும் புதியதான திருவாபரணங்களையும் பல புதுமையான வாகனங்களிலும் 2 வேளைகளிலும் அடியார்கள் புடைசூழ வரதன் புறப்பாடு கண்டருளுகின்றான். வைகாசி திருநாள், அதுவும் வரதனுடைய பிரம்மோற்சவம் உலகப் புகழ் வாய்ந்தது. ஹஸ்த நட்சத்திரம் வரதனுடைய அவதார திருநன்னாள். அந்த ஹஸ்த நட்சத்திரத்தன்று துவஜாரோகணத்துடன் கொடியேற்றத்துடன் தொடங்கும் உற்சவம் பிறகு ஸ்ரவணத்தில் தீர்த்தவாரி ஆகி அதற்கு மறுநாள் துவஜ அவரோகணத்துடன், அதாவது வந்திருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் விடை சாதித்து கொடியிறக்கி வரதன் மலைக்கு எழுந்தருளின பின்பு பூர்த்தியாகின்றார். உலகத்திலே ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர் ஏழை பண்ணுற பெருமாள் எங்கேயுமே கிடையாது உலகத்திலே இருந்துக்குன்னு. ஆனால் தோலில் ஏழை பண்ணக்கூடிய பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருந்துக்குன்னு வரதராஜ ஒன்று தான். அது எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வினாடி வரையிலும் ஐதீகத்தை கடைப்பிடிக்கிற கோயில் அது ஒன்று தான். ஆனால் மற்ற இடத்துலலாம் உபயோகாரக்காக காத்துன்னு இருக்கும். ஆனால் இந்த பெருமாளை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையாது. உபயோகாரம் தான் பெருமாளுக்காக காத்துன்னு இருப்பா போல். எனக்கு தெரிஞ்சு இருந்துக்குன்னு நான் 7 வயசில் இருந்துக்குன்னு தேரும் கருட சேவையும் எந்த ஊர் போனாலும் இங்கே வந்துடுவேன். தேருக்குன்னு கழிச்சம் கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் தான் இருப்பேன். இது சாமி கொடிக்காக நாங்கள் போடுறது கேரளா மூங்கல் போடுறோம். கருட சேவை பொறுத்தவரையிலும் இருந்துக்குன்னு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. நம்ம காஞ்சிபுரம் தேப்பெருமாள் ஒன்று தான் கருட சேவை ஃபேமஸ்ஸு. ஆனால் அங்கே என்னடனா பணம் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெருமாள் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. முதல் நாள் உற்சவத்தில் காலையில் கொடியேற்றம் முடிந்தவுடன் பெருமாள் தங்கச் சக்கரத்தில் புறப்பாடு கண்டருளுகின்றார். அதன் பின்பு மாலையில் பரமாத்மா சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். அது முடிந்தவுடன் வரதன் சந்நிதியில் விசேஷமான மற்றொரு உற்சவம் நடைபெறுகின்றது. அந்த உற்சவத்திற்கு 2ஆம் காப்பு என்பது பெயர். அன்றைய தினத்தில் திரும்பி வந்தவுடன் வரதன் அபிஷேக மண்டபமாம் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டானேயானால் தாயார் சன்னதிக்கும் மற்றும் மடைப்பள்ளி பிரதட்சணம், அங்கே உக்ரானம், அதற்கு பிறகு மலை, இவைகளெல்லாம் புறப்பாடு கண்டருளி மீண்டும் ஒரு ரக்ஷாபந்தனம் அவனுக்கு ஏற்பட்டு திரும்பி வந்து அவன் ஹம்சவாகனத்தில் காலையில் 2ஆம் நாள் காலையில் மீண்டும் வெளியில் கிளம்புகின்றான். இந்த 2ஆம் காப்பு உற்சவம் சேவிக்க வேண்டிய உற்சவம். நண்பர்களே, முன்னமேயே நாம் இவற்றை தொலைக்காட்சியின் மூலமாக சேவிக்க ஆரம்பித்து விட்டோம். இருந்தாலும் வரதனை சேவிப்பதற்கு நேராக வந்து அங்கே அவன் தன் சரணாரவிந்தத்தில் இருந்து அவன் தன் அடியார் குழான்களிடம் கூடியிருந்து சேவித்தோவியால் அந்த அனுபவமே விலட்சணமான அனுபவம். அதற்கு சமமான அனுபவத்தை நாம் வாய்விட்டு சொல்ல முடியாது. அது அனுபவிக்க வேத்தியம் என்கிறார்களே பெரியோர்கள். நாம் அனுபவித்தால் தான் அது புரியும். 2ஆம் நாள் உற்சவம் காலையில் ஹம்சவாகனத்தில் பெருமாளுக்கு புறப்பாடு, மாலையில் சூரிய பிரபையில் புறப்பாடு. ஒரு காலத்தில் அன்னமாய் அவதரித்து அருமறைகளை ஈன்றவன்தானே வரதன். ஹம்ச பக்ஷியாக அவதரித்து பிரம்மதேவர் முதற்கொண்டு அனைவருக்கும் வேதாந்தார்த்தங்களை உபதேசம் செய்தான். அதனால் தானோ என்னவோ தெரியல, காலையில் ஆச்சரியமாக திருவாபரணங்கள் சாற்றிக்கொண்டு ஒரு விலட்சணமான அழகுடன் ஹம்சவாகனத்தில் வரதன் கிளம்புகின்றான். 2ஆம் நாள் மாலையில் சூரிய பிரபை, கோட்டி சூரிய சமப்பிரபம், பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்கிறார் சுவாமி தேசிகன் வரதனுடைய ஆவிர்பாவ விசேஷத்தில். பகலோன் சூரியன், அந்த சூரியன் வரதன் யாகத்திலிருந்து ஆவிர்பவித்த சமயத்தில் பகல் விளக்கான, ஆம், நல்ல வெளிச்சத்தில் மத்தியான வேளையில் ஒருவர் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி
நடு வீதியில் வைத்துவிட்டு இந்த மெழுகுவர்த்தித்தான் இந்த வீதிக்கே வெளிச்சமளிக்கின்றது என்றால் அதை பார்த்து மற்றவர்கள் நகைக்க மாட்டார்களோ? அந்த சூரியனுடைய ஒளிக்கு முன்பாக பகல் விளக்கு, பகலில் ஏற்றப்பட்ட விளக்கு ஒளி மங்குமா போலே வரதனுடைய ஆவிர்பாவத்தில் அவன் அவதரித்த பொழுது கோட்டி சூரியனுக்கும் மேற்பட்டதான தேஜோ விசேஷத்துடன் வரதன் பிறந்த பொழுது அவனுடையதான தேஜஸிற்கு முன்பாக சூரிய தேவன் பகலில் ஏற்றப்பட்ட விளக்கு போன்று ஒளி மழுங்கினான் என்று வர்ணிக்கின்றான். சாயங்காலத்தில் மஞ்சள் வெயிலில் தக 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 என்று ஜொலிக்கக்கூடிய திருமேனி அழகுடன் சூரிய பிரபையில் வரதனுடைய புறப்பாடு. இந்த இருண்ட வேளையில் புறப்பாடுகளையும் சேவித்துக் கொண்டே நாம் இன்றைய திருநாமமான நகுஷஹா என்னும் திருநாமத்தை அனுபவிக்கலாம். நகுஷஹா என்றால் கட்டுபவன். யாரை கட்டுகிறான்? எதனை கட்டுகிறான்? அதாவது வைகாசி திருநாளில் சாதாரணமாக வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெறும். வைகாசி விசாகம் நம்மாழ்வாருடைய திருவவதார திருநன்னாள். இந்த வருடமும் 2ஆம் நாள் உற்சவத்தன்று வைகாசி விசாகம் திருநக்ஷத்திரம் வருகின்றது. அன்றைய தினத்தில் நம்மாழ்வார் சந்நிதிக்கு எழுந்தருளி விசேஷமான சாற்று முறைகள் முதலானவைகள் நடைபெறும். இதனை நேரே வந்து நாம் சேவித்தால் அனுபவிக்கலாம். ஆழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் பாடினார். மதுரகவி ஆழ்வார் எம்பெருமானை காட்டிலும் ஆழ்வாரிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். ஆகினால்தான் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று ஆரம்பித்தார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்தை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானை பாடி ஆழ்வார்கள் கோஷ்டியில் சேர்ந்தார்கள். மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் ஆழ்வாரை பற்றியே பாடி ஆழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தார். காஞ்சிபுரத்தில் வரதன் சந்நிதியில் நம்மாழ்வார் தன்னுடைய திருக்கைகளை தன் இதயத்தை நோக்கி உபதேசம் செய்வதாக வைத்துக்கொண்டு ஒரு புறம் மதுரகவி ஆழ்வார், மற்றொரு புறம் நாதமுனிகளுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். 2ஆம் நாள் உற்சவத்தின் அன்று வரதன் நம்மாழ்வார் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கே வைகாசி விசாக திருநன்னாள் மகோத்சவம் நடைபெறும். இப்பொழுது பாருங்கள், இந்த ஆழ்வார் என்ன கூறினார்? கண்ணிலும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்றார். அதாவது பரமாத்மா தான் கட்டுப்படுபவன், பக்தர்களிடத்தில் கட்டுப்படுபவன். காரணம் என்ன? நம்மாழ்வார் இதைத்தான் 10 அடியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்று பாடினார். அவர் பாடியதை அவர் தம் சீடரான மதுரகவி ஆழ்வார் இவ்விதமாக பாடி வைத்தார். ஆனால் தற்பொழுது நகுஷஹா என்னும் திருநாமம் எதை காண்பிக்கிறது என்றால் கட்டுபவன். கட்டுபவன் பகவான் எதை கொண்டு கட்டுகிறான்? யாரை கட்டுகிறான்? அவன் மாயையினாலே ஜீவாத்மாக்களை கட்டுகிறான். கர்ம பாஷ பிரகிரதிதா என்கிறான். கர்மாக்களை ஆகிற விலங்குகளினாலே நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம். இதனை கட்டுபவன் வரதன். சுவாமி தேசிகன் கூறும் பொழுது காராகிருஹே கனகசரிங்களையாபி வந்தா என்கிறார். என்னப்பனே வரதா, புண்ணியம் பாபம் 2 வகை விலங்குகளினாலேயும் நாங்கள் உன்னாலே கட்டுப்பட்டு இருக்கின்றோம். புண்ணியம் என்பது பொன் விலங்கு, தங்கத்தினாலான விலங்கு. பாபம் என்பது இரும்பு விலங்கு. தங்கமோ அல்லது இரும்போ விலங்கு போட்டாகிவிட்டதல்லவா, அது போன்ற புண்ணிய பாபத்தினாலே நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இதை கட்டுபவன் நீ என்கிறார். நகுஷஹா என்னும் திருநாமத்திற்கு இலக்கானவன் வரதன். ஆழ்வாரும் தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கையிட்டால் புன்னை மறைய வைத்து என்னை பொற வைத்தாய் புறமே என்றார். தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கையிட்டான். கர்மாக்கள், இந்த கர்மாக்களை வைத்துத்தான் பரமாத்மா நம்மை சிருஷ்டிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய புண்ணியமோ பாபமோ அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே வரதன் நமக்கு பலன் அளிக்கின்றான். நாம் செய்யும் கர்மாக்களுக்கு ஏற்றார் போலே நம்முடைய சரீர சம்பந்தமானது உண்டாகின்றது. தின்னம் அழுந்த கட்டி முடிச்சு அவுராத வகையில் நன்கு இருக்க கட்டினால் எப்படி இருக்கும்? தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால், வலிமையான கயிறாம். அந்த கயிற்றினாலே புண்டை மறைய வைத்து உள்ளுக்குள்ளே பாருங்கள், எலும்பு, எலும்பிற்கு மேலே சதை, தோல், மாம்சங்கள், அதற்கு மேலே வசாநீர், ரத்தம், ஷீழ் இவைகள் இருக்கின்றன. அதற்கும் மேற்புறமாக சிகப்பு, கருப்பு முதலான தோள்களை வைத்து பகவான் இந்த சரீரத்தை மறைத்து வைத்தார். ஊனிடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி ரோமம் வைந்து 9 வாசல் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தில். அதுபோன்று இங்கு அனைத்தும் மறைக்கப்பட்டு விட்டது. இதனை நாம் பிரித்து உள்ளே இருப்பதை நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய சரீரத்திலேயே, நம்முடைய தேகத்திலேயே நமக்கு பிரியம் உண்டாகுமா? உண்டாகாதே. அதனால் தான் புன்னை மறைய வைத்து, இது உள்ளுக்குள்ளே இருப்பது புண், அந்த புண்ணை மேலே தோலையிட்டு மறைத்து வைத்து என்னை போற வைத்தாய் புறமே. பிரபோ, இதனை நீ கட்டினதினாலே
நாங்கள் உன்னை மறந்துவிட்டோம். காரணம் என்ன? மேலே பூசப்பட்டதான இந்த தோலின் கவர்ச்சியினாலே மனம் வழங்கி உன்னை மறந்துவிட்டோம். ஹம்சவாகனத்தில் வரதன் புறப்பாடு கண்டருளும் அழகை சேவித்தால் நமக்கு மற்ற விஷயங்களில் புத்தி செல்லுமோ? சூரிய பிரபையில் கோட்டி சூரிய சமப்பிரபனாக அவன் எழுந்தருளும் வைபவத்தை சேவித்தால் நம்முடைய மனம் மயங்குமோ? அல்லது சூரிய பிரபையில் இருந்து திரும்பி வந்து பிறகு நம்மாழ்வாரை தான் பார்க்க வேண்டும் என்னும் பேராவருடன் குதித்து 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 பக்தர்கள் புடைசூழ அவன் நம்மாழ்வார் சன்னிதானத்திற்கு எழுந்தருளி தன்னுடைய கண்களினாலே அவரை வாரி பருகும் அந்த அழகை சேவித்தால் நம்முடைய மனம் மயங்குமோ? அதனாலே பரமாத்மா கட்டுகிறான். அந்த கட்டிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால், இக்கட்டிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால், சம்சாரமாகிற இக்கட்டிலிருந்து விடுபட வேண்டுமானால் நகுஷா என்னும் திருநாமத்தினாலே வரதனை போற்றுவோம்.